Hi friends, welcome to TMW Honda. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா பஜாஜ் பல்சர் ஓகேங்களா. ரியர் டிஸ்க் பிரேக் இருக்கக்கூடிய வண்டிங்களுக்கு எல்லா வண்டிங்களுக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் வந்து ஹோரால் பண்ணால் ரொம்ப கஷ்டமாகும். பட் ஆனால் அதுக்கு தான் ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்றில் ரியர் கேலிப்பர் அசம்பிளி வந்து நம்ம கழட்டிட்டு அது கூட லாக் கழட்டினு இல்லைங்களா, பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த லாக்கை கழட்டிட்டு அதுக்குள்ளே இருக்கிற பிஸ்டனை வந்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. பின்னாடி வந்து ஹேர் பிரீதர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நாபை வந்து கழட்டிட்டு லூஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா அதில் கூட ஆயிலெலாம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா இது வந்து நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களை வந்து ஒரு பேக் பிரேக் வந்து ஏர் ப்ரீடிங் பண்ண முடியும். இல்லைனா பார்த்தீங்கன்னா 4 ஹவர் 5 ஹவர் ஆகும். அதனால தான் சரிங்களா. அந்த பிஸ்டன் நம்ம வந்து வெளியே எடுக்கணும். ப்ளஸ் அதுக்குள்ளே ஸ்ப்ரிங்கு இதெல்லாமே நம்ம வெளியே எடுத்துகிட்டு தான் நம்ம பார்க்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது ஏன்னா இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம்னாக்கா பிரேக் ஆயில் வந்து நீங்கள் வந்து .4 யூஸ் பண்ணுங்கள், இல்லை .3 யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் ரெண்டும் மிஸ் பண்ணி மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. ஆமாம், நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து .4 ஆயில். இப்போ அண்ட் .4னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, இது வந்து .4. ஒரு ஆயில் வந்து ரெட் கலர் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தா .3 சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லை ஆயிலில் .4 தான் இருக்குது, இல்லை .3 தான் இருக்குது, வண்டிக்குள்ள வந்து இப்போ .4 இருக்குது, உங்கள்கிட்ட .3 தான் இருக்குது. பட் அப்படின்னா அதுக்காக போய் டாப் அப் பண்ணலாம். அப்போ டாப் அப் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. பாருங்கள், அது உள்ள ஒரு பிஸ்டன், அந்த பிஸ்டன் வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துடணும். இப்போ அந்த பிஸ்டன் வந்து வெளியே எடுத்துடணும். அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஸ்ப்ரிங்கு ஒரு பிஸ்டன் இருக்கும். அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு இது இருக்கும் ஓகேங்களா. அது பாருங்கள், இது எடுத்துடணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பாருங்கள், மேலே ஆயில் ஊற்றுனா கீழே வந்து வந்துட்டுருக்கோம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம மேலே ஆயிலும் இந்த இதுக்கிட்டே ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் நம்ம கேலிப்பர் பின்னாடி கேலிப்பரோட கீழே இருக்கக்கூடாது, கேலிப்பரோட கொஞ்சம் ஹைட்டில் நம்ம கொஞ்சம் ரைட் அப்படி தூக்கி பிடிக்கணும். கொஞ்சம் தூக்கி பிடிச்சிங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஹேர் ப்ளீடிங் வந்து ஆயில் வந்து க்ளீனாக வந்துடும். அப்படின்னா ஏர் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா ஆயிலும் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மேலே வந்தோடனே அங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண பாருங்கள், லைட்டாக தூக்கிட்டு மேலே ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றிங்கன்னாக்கா க்ளீனாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த பின்னாடி வந்து ஹேர் அவுட் ஆகிடும் க்ளீனாக. இப்போனா உள்ளே வந்து ஹேர்லாம் இருக்காது சரிங்களா. ஆமாம், நீங்கள் மேலேயும் இது 2 இடத்துலையும் நீங்கள் போட்டலாம். நீங்கள் மேலே போட்டு இங்கே போகிறதுனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அது டேங்கோட இது கொஞ்சம் கீழே இருக்கணும், மேலே டேங்கோட. ஏன்னா டேங்கோட நம்ம கொஞ்சம் மேலே தூக்கிட்டோம்னாக்கா அதுலேருந்து ஆயில் போகாது, அதனால தான் சரிங்களா. எங்கே பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் ஃபுல்லாலே வந்துடுது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபுல்லாக லாக் பண்ணிடணும். கையில் வந்து க்ளீனாக வந்து டைட் பண்ணிவிட்டு அப்புறமா ரிங்கில் வந்து டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கும், ஏன்னா யாரும் இல்லை ஹெல்ப்பிங்க்கு, நான் ஒண்டியே தான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு நம்ம எங்கள் பசங்களை வச்சு தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் இல்லை, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் கூட, ஏன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. அது மாதிரி ஸ்ப்ரிங் உள்ள போடணும். அப்புறமா அந்த புஷ்ஷு இப்போ போட்டுட்டு பாருங்கள், புஷ்ஷு கொஞ்சம் மேலே தூக்கிக்கோங்க, ஏன்னா இல்லைனா ஆயில் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. அப்படி போட்டுட்டு கொஞ்சம் நிதானமாக இது போடும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். அந்த உள்ள வந்து ரப்பர் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் கிராஸாக போட்டு தேய்ச்சி அப்படியே ஒரே தந்துட்டிங்கன்னா என்ன ஆகிடுனாக்கா ரப்பர் டேமேஜ் ஆகிடும். அப்புறமா பார்த்தா பிரேக் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் எஃபெக்ட் வருது. அப்படின்னா சடனாக பிரேக் உள்ளே போகிறது, இது மாதிரிலாம் பிரச்சனைங்க நிறையா வரும் சரிங்களா. இப்படி போட்டு ஒருத்தர் பிடிக்க வச்சிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாக் வந்து கடிச்சிருங்க. இந்த லாக் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லாக் உட்கார வச்சோன்னா அந்த இடத்துல கிளியராக வந்து சீக்கிரம் உட்காந்துருக்குதா அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சரியாக கிளியராக தெரியாது, பட் இருந்தாலும் அது தெரியலனா கூட நீங்கள் அந்த இடத்துல குரூ இருக்கும், அந்த இடத்துல கரெக்டாக அந்த குரூவில் வந்து உட்காந்துருக்கா அப்படின்றது பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா. அந்த குரூவில் உட்காரணும். உட்காந்த பின்னாடி நம்ம வந்து நல்லா பிஸ்டன் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். பார்த்த பின்னாடி இந்த டெஸ்ட் கேப், அதுக்கு மேலே இருக்கிற டெஸ்ட் கேப், இந்த டெஸ்ட் கேப் எது கொடுக்குறதுன்னா அந்த இடத்துல இந்த தண்ணி போயிட்டு தான் நிறைய வந்து ஜாம் ஆகிடும். அந்த ரப்பர் எப்பவுமே ரொம்ப பேர் வந்து அந்த ரப்பர்லாம் எடுத்து போட்டுறீங்க, அது போடக்கூடாது. இது எது கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி போய் நிற்கக்கூடாதுன்னு தான். அப்புறமா பார்த்தா இதுதான் ஷாஃப்ட்டு, ஓகே, பிரேக் லிவர் கூட உட்கார ஷாஃப்ட்டு. அண்டு ஷாஃப்ட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா மேலேயும் கொஞ்சம் டாப் அப் பண்ணிவிட்டு. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம்னாக்கா, இந்த ஆயில் வந்து எப்பவுமே சொல்கிறேன்னா கேப்பை வந்து முடிஞ்சளவுக்கு மூடி வைங்க. கேப்பை வந்து இமிடியேட்டாக வந்து மூடி வச்சுருங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்றும் நம்ம அந்த 2 கேலிப்பர் அசம்பிளி வந்து 2 போல்ட்டை வந்து போட்டு டைட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பிரேக் ஸ்ப்ரிங் உட்கார வைக்கணும். ரொம்ப பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி உட்கார வச்சுட்டு அப்படி போடுறீங்க, அது போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஸ்ப்ரிங்கை வந்து அப்புறம் உட்காரிங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நமக்கு வந்து லோடு வந்து இதுக்கு, ஏன்னா வந்து கரெக்டாக வந்து த்ரெட்டு போயிடலைனாக்கா நீங்கள் இது கரெக்டாக உட்கார வைக்காம பண்ணிங்கனாக்கா அந்த த்ரெட்டு போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த வண்டிக்கே அது மாதிரி தான் த்ரெட்டு போயிருந்தது. நம்ம இந்த வண்டிக்கே பார்த்திங்கன்னா த்ரெட்டிங் பண்ணி தான் போட்டிருக்கோம் ஆக்சுவலின்னு சொல்லிட்டு சரிங்களா. அப்புறமா கீழே வந்து க்ளீனாக வந்து போல்ட்டை டைட் பண்ணிவிடுங்க, சென்டர் நெட்டு. அப்புறமா இங்கே ஆலங்கி போல்ட் இருக்கும் சைலன்சர்னு, இதையும் போட்டு டைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு
நட்டு போட்டு சென்டரில் நட்டு போட்டு க்ளீனாக வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வீலு நட்டு பிரேக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. சரிங்களா, அதுதான் சொல்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஓகேங்களா, அப்படி சொல்லிட்டு அப்போ நான் கேலிப்பர் காட்டில் இல்லை உங்களுக்கு இல்லைங்களா, அது கேலிப்பர் எப்படி அசம்பிளி பண்ணுறதுன்னு காட்டில் இது அது பாருங்கள் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அதை வச்சுட்டு 2 போல்டு வச்சு நம்ம 10 சைஸ் போல்டு இருக்கும் அதில் 2 10 சைஸ் போல்டு வச்சு டைட் பண்ணிவிட்டு சரிங்களா. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த 2 போல்டு வந்து நம்ம டைட் பண்ணுறோம். ஆக்சுவலி இங்கே சேம் நார்மலாக ஒரு 12 நியூட்டன் மட்டும் ஸ்டார்க் ரெஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். இல்லைன்னா ஒரு 10 to 12 நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டைட் தான், அதுக்காக ஓவர் டைட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. சரிங்களா. அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஷாஃப்ட்டில் உட்கார வைக்கும்போது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா ஒரு வாஷர் ஒரு ஸ்லிப்பின் போடுறது தான். இந்த ஸ்லிப்பின் போடும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஸ்லிப்பின் ஒரு வேளை வந்து போயிட்டு இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணுங்கனாக்கா அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா, ஸ்லிப்பின் மட்டும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப பிரேக் இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்லிப்பின் போட்டு க்ளீனாக வந்து பெண்ட் பண்ணி விடணும். சரிங்களா. ஆமாம், நான் சொன்ன மாதிரி அது 2 10 சைஸ் போல்ட் வந்து இல்லை ஒரு 12 நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து டைட் பண்ணிங்கன்னாக்க போதும். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மலாம் இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அதான் அந்த ஸ்லிப்பின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்லிப்பின் தான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே இதுக்குள்ளே. இந்த ஸ்லிப்பினா அந்த 2 10 சைஸ் போல்ட் வந்து நம்ம வந்து க்ளீனாக வந்து டைட் பண்ணணும். ஏன்னா மறக்காமல். சரிங்களா. ஆமாம், இது ஆன பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹேர் ப்ளீடிங் வந்து பண்ணோம். அப்படின்னா நம்ம ஸ்டெப் ஹோல்டர்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அப்படி சொல்லிட்டு அப்படி. ஓகே, அவ்வளோதான். பேசுகிறது யாரும் இல்லை, நம்ம பசங்க தான். சும்மா இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் வீட்டில் சும்மா இருங்கடானா கொஞ்ச நேரம் எங்கே இருக்கிறானுங்க. ஓகேங்களா, பேசிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்க இல்லைங்களா, இப்படி தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம முடிச்சு பின்னாடி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போட்டு அந்த இடத்துல க்ளீனாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடுங்க. நான் இந்த வீடியோவில் வந்து காட்டல. சரிங்களா. இப்போ ஆனவனே நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து வீலை சுற்றிட்டு நல்லா வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லை ஒருவேளை வந்து இப்படி வீல் சுற்றி பண்ணுறதும் நீங்கள் பார்க்குறதும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்கள். வண்டி இப்போ கியர் போட்டு ரைஸ் பண்ணிவிட்டு பிரேக் பிடிச்சி கொஞ்சம் நேரம் விடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஒரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி ஆஃப் பண்ணணும். கம்பல்சரி சொல்கிறேன், வண்டி ஆஃப் பண்ணணும். சரிங்களா. எப்போவுமே சொல்கிறேன், இந்த வீல்கிட்டலாம் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் பண்ணணும், 2 பேர்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா. கொஞ்சம் கஷ்டம் ஆனாலையும் பிரச்சனை இல்லை, ஒருத்தர் தான் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் சுற்றும் போது ஒருத்தர் இது பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கை மாட்டிக்கும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வந்து கை மாட்டிருக்கு. கையும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து செயினில் வந்து டிவிஎஸில் வந்து செயின் கை மாட்டிச்சு எனக்கு. சரிங்களா. அது மாதிரிலாம் நடக்கும். அதனால் வந்து எப்பவுமே வீல்கிட்ட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா. ஒன்றும் இல்லை, இதில் முக்கியமான விஷயம்னா நம்ம ஹியர் அவுட் பண்ணும்போது எப்படி பார்த்தீங்கன்னா பிரேக் லிவர் வந்து நல்லா லாக் ஆகும். லாக் ஆகணும்னா நம்ம பிடிச்சிக்கின்னு பின்னாடி நட்டு லூஸ் பண்ணி திருப்பி டைட் பண்ணுற வரைக்கும் அந்த பிரேக் லிவரை வந்து நம்ம வெளியே விடக்கூடாது. சரிங்களா. அது ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் இதில். சரிங்களா. அப்புறமா இன்னொரு விஷயம்னாக்கா அங்கே மேலே வந்து ஆயில் வந்து எப்பவுமே கம்மியாகக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ஏர் அவுட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் இங்கே இருக்கிற ஆயில் வந்து சக்குன்னு காலி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து திருப்பி ஏர் லாக் ஆகிடும். அதனால் எப்போயுமே வந்து ஏர் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வண்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூப் வந்து பெருசாக இருக்குது. அதனால் வந்து டேங்க் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்குள்ளே ஆயில் இருக்கும். பட் ஆனால் அதுதான் சொல்கிறது இல்லைங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். இது பார்த்திங்கன்னா .4 ஆயில் தான். நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரேக் ஃப்ளூயிட் வந்து .4 தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ காட்டுறது. இந்த ரப்பரில் இன்னொரு விஷயம், அந்த கேப்புக்குள்ளே ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் வந்து கம்பல்சரி நம்ம க்ளீன் பண்ணி தான் போடணும். ஏன்னா அந்த ஹோல் சரியாக இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து பிரேக் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக வராது. சரிங்களா. வீல் ஜாம் ஆகிறது, அப்புறமா பிரேக் எஃபெக்ட் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரும். அதனால் அது கம்பல்சரி அந்த ஹோலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கம்பல்சரி போடணும். சரிங்களா. இப்போ இவ்வளோ வந்து நம்ம பிரேக் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க பாருங்கள், அப்படி பார்த்துட்டீங்க. அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி ஹேர் அவுட் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி கூட நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைனலாக என்ன பண்ணோம்னா வண்டியை வந்து ட்ரெஸ் ட்ரைவ் பார்க்கணும். ட்ரெஸ் ட்ரைவ் பார்த்துட்டு ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்து ஒரு டைம் வந்து ஹேர் அவுட் பண்ணணும். சரிங்களா. ஆமாம். ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா திருப்பி ஒரு சின்னதாக கொஞ்சோண்டு ஹேர் இருந்தால் கூட அது மாதிரி நடக்கும். அதனால் வந்து ஒரு 2-3 ரவுண்ட் அடிச்சுட்டு நல்லா வந்து கூட திருப்பி வந்து ஒரு டைம் ஹேர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து பர்ஃபெக்ட் ஆகிடும். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது வந்து மேலே வந்து டாப் அப் வந்து பிரேக் ஆயில் வந்து லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கணும். அப்புறமா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இமிடியேட்டாக உங்களுக்கு வந்து பிரேக் ஃப்ளூயிட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தண்ணி போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் ஃப்ளூயிட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆசிடு.